சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. இதனை காண ஏராளமானோர் திரள்வார்கள் என்பதால் வாகன நெரிசலை தடுக்கும் வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக 3 நாட்களாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியை நேரடியாக கண்டுகளிக்க ஏராளமானோர் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை வாகன போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மையூரில் இருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிமுனை செல்பவர்கள் அதனை தவிர்த்துவிட்டு சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலை வழியாக பாரிமுனை செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல பாரிமுனையில் இருந்து திருவான்மையூர் செல்பவர்களும் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அண்ணா சிலையில் இருந்து புறப்படும் மாநகர பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி பிரதான சாலை, ஐசவ் சந்திப்பு, ஆர்கே சாலை, மந்தவெளி மற்றும் மயிலாப்பூர் வழியாக திருப்பிவிடப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, ஆர்கே சாலை, கத்தீட்ரல் சாலை, வாலாஜா சாலையில் கனரக வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பட்டினப்பாக்கம் சாலை, லூப் சாலை, மாநில கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, லேடி வெலிங்டன் கல்லூரி, செயின்ட் பீட்ஸ் பள்ளி வளாகம், கலங்கரை விளக்கம் சாலை, கலைவாணர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகம், தீவுத்திடல், PWD மைதானத்தில் வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு முன்னதாக வாகன நிறுத்தங்களுக்கு வருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதன்படி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்ணா சதுக்கத்திற்கு வழக்கமாக இயக்கப்படும் 120 பேருந்துகளுடன் கூடுதலாக 75 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் DMS மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து 25 சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளன. அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரை 3 நிமிட இடைவெளியில் சிற்றுந்துகளும், DMS மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள VM தெருவரை 2 நிமிட இடைவெளியிலும் ஒட்டுமொத்தமாக 25 சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய பேருந்து நிலையங்களில் அலுவலர்களை நியமித்து பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பாதுகாப்பு பணிகளுக்காக 6500 காவலர்கள், 1500 ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விமான சாகச நிகழ்ச்சியை காண வருவோர் தங்களது வாகனங்களை எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டை முன்னிட்டு போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களினுடைய சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. இதை பார்வையிட ஏராளமானோர் கூடுவார்கள் என்பதால் அங்கு விரிவான வாகன நிறுத்தும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எங்கெங்க எவ்வளவு வாகனங்கள் நிறுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். தீவுத்திடல் பகுதியில் வாகன நிறுத்துமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்கு 1000 கார்கள் மற்றும் 5000 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததா மன்றோ சிலை முதல் பல்லவன் சாலை வரைக்குமாக 200 கார்கள் மற்றும் 500 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் பகுதியில் 100 கார்கள் மற்றும் 100 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை மைதானம் PWD கிரவுண்ட்ல 100 கார்கள் மற்றும் 100 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததா ஓமந்தூரார் மருத்துவமனை அந்த வளாகத்தில் 500 கார்கள் மற்றும் 200 இருசக்கர வாகனங்களை அங்க நிறுத்துவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா கலைவாணர் அரங்கம் பகுதியில்
250 கார்கள், 300 இருசக்கர வாகனங்களை அந்த பகுதியில் பார்க்கிங் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா விக்டோரியா விடுதி மைதானம், அந்த ஹாஸ்டல் கிரவுண்ட்ல 150 கார்கள், 500 இருசக்கர வாகனங்களை அங்க நிறுத்ததற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. செயின்ட் பெட்ஸ் பள்ளி மைதானம், அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல 500 இருசக்கர வாகனங்களை பார்க் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா சிறப்பு குழந்தைகள் பள்ளி வளாகத்தில் 100 கார்கள் மற்றும் 200 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததான் லூப் சாலை, இந்த லூப் சாலை பகுதியில் 1000 கார்கள் மற்றும் 500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏர் ஷோவை பார்வையிட வருபவர்கள் வாகனங்களில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லாம் வாகனங்களை பார்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நிறுத்தும் இடத்திற்கு காலை 9:30 மணிக்கெல்லாம் வரணும் அப்படின்னு காவல்துறை தரப்புல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மெரினா பகுதியை வந்தடைவதற்கான சிவானந்தா சாலை, பாரதி சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் என்பது முறையாக பராமரிக்கப்பட்டு அந்த போக்குவரத்து மாற்றங்கள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ராணிமேரி கல்லூரி மற்றும் லேடி வில்லிங்டன் கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமானோர் இந்த விமான சாகசத்தை பார்வையிட வருவார்கள் என்பதால் இந்த விரிவான வாகன நிறுத்தும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்றை மாற்ற பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா எழுதிய எதிர்பாரா திருப்பம், மேடை எனும் வசீகரம், கேளுங்கள் சொல்கிறேன், முரசொலியின் மடியில் தவழ்ந்தவை மற்றும் காட்சியும் கருத்தும் ஆகிய 5 நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு நூலை வெளியிட திமுக பொருளாளர் TR பாலு முதல் பிரதிகளை பெற்றுக் கொண்டார். என்ன அதிசயம் பாருங்கள், இந்த புத்தகங்களை எழுதியவர் மலைக்கோட்டை, புத்தகங்களை வெளியிடுகிறது புனித ஜார்ஜ் கோட்டை, பெற்றுக்கொள்கிறது செங்கோட்டை, மகிழ்வோடு அருகில் நிற்கிறது மைசூர் கோட்டை, காற்றுக்குள் இருந்து கைதட்டுகிறது கலைஞர் சிறையில் இருந்த பாளையம் கோட்டை. தொடர்ந்து பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இளைஞரணியை பொறுத்தவரை கடுமையான ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக திருச்சி சிவா இருந்ததாக நினைவு கூர்ந்தார். இளைஞரணியை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர். ஏன்னா இளைஞரணி தம்பிமார்களுக்கு நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளை ஒரு ஆசிரியர் போல பாடம் எடுப்பவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். தொடர்ந்து பேசிய நடிகர் பிரகாஷ் ராஜ், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சமத்துவத்தை பேசுவதாகவும் இன்னொரு மாநில துணை முதலமைச்சர் அதற்கு எதிர்மறையாக பேசுவதாகவும் பவன் கல்யாணை நடிகர் மறைமுகமாக விமர்சித்தார். நம்ம கிட்ட ஒரு டெபியூட்டி சிஎம் இருக்காரு, சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் சகாரத்தில் ஒன்று பேசுறாரு. நாங்கெல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம். ஓகே. இதன் பின்னர் பேசிய கவிஞர் வைரமுத்து, இருவர் படத்தின் வெளியீட்டுக்கு பிறகு கருணாநிதியை நடிகர் பிரகாஷ் ராஜ் சந்தித்த சுவாரஸ்ய நிகழ்வை விளக்கினார். என்கிட்ட சொன்னார், வாய் விட்டு கலைஞர் கேட்டதில்ல. என்ன கேட்டு பிரகாஷ் ராஜை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் சொல்றேன், கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. அவ்வளவு ஆசைப்பட்ட கலைஞர் பிரகாஷ்ராஜ் இங்க இருக்கிறார். நிகழ்ச்சியில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு முதல்வரும் துணை முதல்வரும் கலந்து கொள்ளும் முதல் திமுக நிகழ்ச்சி இதுவென்று பெருமிதம் தெரிவித்தார். முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் ஒன்றாக பங்கேற்கின்ற கழக குடும்ப விழா, இலக்கிய விழா, 2 பேரும் இங்கே இருக்கிற காரணத்தால் இது அரசு விழாவும் கூட. தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், நெருக்கடி நிலை காலத்தில் மாநில கட்சிகள் இயங்க தடை என்ற போது அதிமுக என்ற பெயர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். மிசா காலத்தில் மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பெயரை கூட அனைத்து இந்திய அதிமுகன்னு மாத்தினாங்க. 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவினர் பொய்கள் மற்றும் வதந்தியை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார்.
ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம்னு யோசிச்சு வராங்க. வரலாறுகளை அதனால மாத்துறாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை. திமுகவை குடும்ப கட்சி என்று சொன்னால் கோபம் வருவதில்லை எனவும், ஏனென்றால் குடும்பம் குடும்பமாக நாட்டுக்கு உழைப்பவர்கள் திமுகவினர் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்த குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக துன்பத்தை அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. திருச்சி சிவாவின் IAS கனவு குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் கலகலப்பாக பேசினார். சிவா அவர்கள் தான் IAS ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நானும் படித்தேன். நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது, திருச்சி சிவா அவர்களே, IAS பதவிக்கு ஓய்வு உண்டு. ஆனா நீங்க கொள்கையை பரப்பும் திமுக 3 இடத்துக்கும் நம் பயணத்துக்கு என்றைக்கு ஓய்வில்லை என்று கருணாநிதியின் வழியில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார்.